வணக்கம். திருமண வாழ்க்கையை பொருத்தம் பார்க்கும்போது நிறைய குழப்பங்கள் வருது. போன வாரம் கூட ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு, அந்த பொண்ணு வந்து தனுசு லக்னம், 7ஆம் அதிபதி புதன் 4ல் நீச்சமாக இருக்காரு, அதனால் எப்படி புதன் கெட்டு போச்சு, திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கன்ஃபியூஸ் பண்ணும்போது நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த தனுசு லக்னம் அப்படின்றது உபய லக்னம். இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உபய லக்னம் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க. ஜாதகத்தில் 4 கார்னரில் ஒரு லக்னம் வருது இல்லையா, அதுதான் உபய லக்னம். இந்த உபய லக்னத்தில் லக்னமாக பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதின்றது திருமண ஸ்தானம், கலத்திர ஸ்தானம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ இந்த திருமண ஸ்தானன்ற கலத்திர ஸ்தானன்ற அந்த கிரகம் வலுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் வச்சுங்களேன், இந்த புதன் இருக்குல்லையா, 7ஆம் அதிபதி புதன், அது உச்சமாவோ பவராவோ ஆட்சியாவோ ஆகக்கூடாது. ஆச்சுன்னா அந்த வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. இப்போ அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மா இருக்காங்களே, ஜெயலலிதா அம்மா, அவங்களுக்கு மிதுன லக்னம் 7 குரு ஆட்சியாக இருக்கும். இது மாதிரி ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது இந்த 4 கார்னரில் இருக்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபதினு 3 வித தோஷத்தை இது சொல்லுது. இது வந்து எல்லா சிஸ்டத்துலையும், எல்லா பாரம்பரிய முறையிலும் சரி, நவீனமாக கண்டுபிடிச்ச ஜோதிட முறையிலையும் இதை ஒத்துக்கிறாங்க. அப்போ இது வலுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ஜாதகத்தை நான் உதாரணத்துக்கு காட்டுறேன். இதுதான் வந்து மிதுன லக்னம். இப்போ பாருங்கள், இது வந்து மிதுன லக்னம். இந்த 7ஆம் அதிபதி இந்த லக்னத்துக்கு வந்து குரு இங்கேயோ இல்லை இங்கேயோ இல்லை இங்கே, இந்த இடத்துல குரு உச்சமாச்சுன்னா இந்த 3 இடம், இந்த இடத்துலையோ இல்லை இங்கே குரு உச்சமாகுது இந்த இடம், இந்த 3 இடத்துல இருந்தால் அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. எத்தனை தாரம் பண்ணாலும் நல்லா இருக்காது. பணம், பேர், புகழ், அந்தஸ்து, குழந்தைக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் திருமணம் ஆனதுலேருந்து அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி இந்த லக்னம் பாருங்கள், இது வந்து கன்னியா லக்னம், இதுவும் உபய லக்னம் தான். இந்த கார்னர் சொன்னால் அப்புறம் இந்த கார்னர், இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு இங்கேயோ இல்லை இங்கேயோ இல்லை இந்த இடத்துல உச்சமானா, இது 2 ஆட்சி. இங்கே 2 இடத்துல ஆட்சி ஆனாலும் உச்சமானாலும் அங்கே திருமண வாழ்க்கை எவ்வளோ நீங்கள் நல்ல பொருத்தம் பார்த்து பண்ணாலும் அங்கே பிரச்சனை வந்துடும். 3ஆவதாக பாருங்கள், தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு இதுவும் வந்து கார்னரில் இருக்கியா, 7ஆம் அதிபதி போது நீங்கள் ஆட்சியாவோ இல்லை இங்கே உச்சமாவோ இருந்தால் அங்கே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும், பிரிவினை வந்துடும், பயங்கர ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 7 இருந்த உச்சம் பெற்றாலோ இல்லை 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றாலோ இங்கே பிரச்சனை வந்துடும். இப்போது இந்த 4 லக்னத்துக்கும் 3 விதமான தோஷம். இந்த உபய லக்னத்துக்கு சாதாரண ஒரு வித தோஷம் இல்லை. கேந்திராதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதின்ற தோஷம் இருக்கிறதால அந்த கிரகங்கள் வலுக்கும் போது வாழ்க்கை பிரச்சனை ஆகுது. ஆனால் நிறைய பேர் மேட்ச் பண்ணுறாங்க. இதுதான் வலுத்து இருந்தால் 7ஆம் இடத்துல சூப்பராக இருக்குது, திருமண வாழ்க்கை செம்மையாக இருக்கும். 7ஆம் இடம் மறைஞ்சிச்சு, அது நல்லா இருக்காது வாழ்க்கை அப்படின்றாங்க. 7ஆம் அதிபதி 6ல் இருந்தால் கூட நல்லது, இந்த காணொலியில் 3ஆம் இடத்துல இருந்தாலும் நல்லது. பொதுவாக ஜோதிட விதியில் 7ஆம் அதிபதி 3, 6, 8, 12 மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 4 கார்னரில் இருக்க உபய லக்னத்துக்கு மட்டும் மறைஞ்சாதான் நல்லது, கெட்டாதான் நல்லது. இது வலுத்தாலோ உச்சம் பெற்றாலோ ஆட்சி பெற்றாலோ சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ, சொந்த நட்சத்திரத்தில் எங்கன்னா புதன் வந்து இப்போ தனுசு லக்னத்துக்கு புதன் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ இல்லை மிதுன லக்னத்துக்கு குரு சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ ப்ராப்ளம் தான். அப்போ ஆட்சி, உச்சம், ஸ்தான பலம், கேந்திரத்தில் இருக்கிறது, இது இல்லாமல் சொந்த சுயசாரம் பெற்று சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அங்கே திருமண வாழ்க்கையில் மிக பெரிய தோஷத்தை அது கொடுக்குது. இது ஆனால் கண்ணை மறைக்குது. எல்லாருமே ஒரே சிஸ்டம் எல்லா கட்டத்துக்கும் பார்க்கும்போது எப்படி பலன் சொல்கிறோமோ அதே மாதிரி இதையும் பார்க்குறாங்க. இதை பல ஆயிரம் ஜோதிடங்களை நான் ஆராய்ச்சி பண்ணதில் 100% கண்டிப்பாக வேலை செய்யுது. நம்ம நவீன சிஸ்டத்தில் புதுசாக ஜோதிடத்தில் நிறைய நவீனமாக கண்டுபிடிச்ச ஜோதிட வித்வான்களும் நிபுணர்களும் இதை ஒத்துக்கிறாங்க. பாரம்பரியத்துலேயும் இதை ஒத்துக்கிறாங்க. ஒரு சிலர் பாதகாதிபதி வேலை செய்யாதுன்றாங்க. ஆனால் வலுத்தவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அங்கே மிகப்பெரிய பிரச்சனைங்க இருக்கும். அதாவது ஒரு தாரம் மட்டும் இல்லை, பல தாரமாக இருந்தாலும், எத்தனை தாரமாக இருந்தாலும் பிரச்சனைமா இருக்குது. உதாரணத்துக்கு மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு 2ல் உச்சமாச்சுன்னா அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மிக சிறந்த லெவலில் வளர்ச்சி வருது. கல்யாணம் ஆன பிறகு அப்படி தலைகீழாக மாறுது எல்லாமே. அப்போ குரு தானே, 7ஆம் அதிபதி தானே, குடும்பஸ்தானத்தில் தான் உச்சம் வர்றாரு. அப்போது அந்த வாக்கு, பணம்,
தனம் சொல்லுவாங்க, பணம், அது குடும்பம் எல்லாமே கெட்டு போகுது. அப்போ இந்த 3 4 கார்னரும் ரொம்ப கவனமா திருமண பொருத்தம் பார்க்கணுங்க. ரொம்ப கவனமா பார்த்து பண்ணணும். வெறும் 10 பொருத்தத்துல 9 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்குன்னு நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. அதை தாண்டி பல ரகசியங்கள் இருக்கு. இதுக்கு விதிவிலக்கு இருக்கு. இதுக்கு பரிகாரங்கள் இருக்கு. என்னோட பரிகாரங்கள்லாம் நீங்க இறைத்தன்மை, அன்னதானம் அப்படிதான். நான் பரிகாரம் பண்றது இங்க எங்கேயுமே கிடையாது. அதனால பரிகாரத்துக்கு சுத்தி வந்துட்டாருன்னு நினைக்க வேணாம். பரிகாரங்கள் நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது வீரியம் குறையும். அதனால இந்த 4 கார்னர்ல இருக்கவங்க கொஞ்சம் திருமண வாழ்க்கை பொண்ணோ பையனோ பிறந்திருந்தா அந்த ஜாதகத்தை ரொம்ப டீப்பா நுணுக்கமா பாருங்க. ஏன்னா விதி அவங்க யார் யார் பிறப்புல என்ன விதி இருக்கோ அதான் நடக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் கணவன் கிடைப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் மனைவி கிடைப்பாங்க. நம்ம கூட வந்து ஒரு டிப்ஸ் தான், ஜோதிடர்கள் ஒரு டிப்ஸ் நல்லது கெட்டதை சொல்றவங்க தான். அங்கே விதி என்னவோ அது நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.